நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறப்ப ஆதார் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக கேட்குறப்ப நீங்கள் இன்னும் உங்களோட ஆதார் ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ வந்து பிடிஎஃபாக மாற்றி அப்லோட் பண்ணிட்டுருக்கீங்களா? இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஆதார்னு வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். இதுக்கு உங்கள் ப்ரௌசர் இல்லை கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் UIDAI அப்படின்ற கவர்மெண்ட் வெப்சைட் அதை வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட் லிங்க் வரும். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளே போயிட்டோன்னே கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்கள்கிட்ட ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி வரும். நீங்கள் ஆதாருக்கு எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தோடனே லோட் ஆகிட்டு உங்களோட ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகும். இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் என்னென்னா, அந்த ஆதார் வந்து ப்ரொடெக்டட், அந்த பிடிஎஃப் வந்து ப்ரொடெக்டடாக தான் இருக்கும். அதாவது உங்களோட நேமில் இருக்கிற ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் கேபிட்டலில் ப்ளஸ் நீங்கள் எந்த இயர் பிறந்திருக்கீங்க அது வந்து சேர்த்து ஒரு பாஸ்வேர்டாக வந்து அவங்க டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இதுவே நீங்கள் எதனா ஒரு அப்ளிகேஷன்ஸில் அப்ளை பண்ணுற மாதிரினா அந்த பிடிஎஃப் வந்து டேரெக்டாக உங்களால் பண்ண முடியாது. இதுக்காக நான் சொல்கிற அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐ லவ் பிடிஎஃப் அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அன்லாக் பிடிஎஃப் அது உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களோட பிடிஎஃப் அப்லோட் பண்ண சொல்லுவோம். உங்கள் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் கேட்கும். அதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு கொடுங்க. இது வந்து நல்ல ட்ரஸ்டபிளான வெப்சைட் தான். பாஸ்வேர்ட் கொடுத்தோடனே அன்லாக் ஆகிட்டு அப்புறம் டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள் பிடிஎஃபை. இப்போ நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அதே நேமில் ப்ளஸ் அந்த பிடிஎஃபோட எண்டில் வந்து அன்லாக்டுன்னு ஒரு நேம் காமிக்கும். இப்போ அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணியோ இல்லை நீங்கள் அதை வந்து டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.